ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பிளாக்டவுன் தமிழ். நான் கிருபா சந்திரசேகர். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது கொல்லிமலையை பற்றி. கொல்லிமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பர் டூரிஸ்ட் பிளேஸ். நெக்ஸ்ட்டு சம்மர் வரப்போகுது. இந்த சம்மருக்கு ஒரு குளிர்ச்சியாக ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு இடம் தான் இந்த கொல்லிமலை. கொல்லிமலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபுல்லாக. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவை நான் வந்து ஒரு vlog-ஆக பண்ணணும் அப்படின்ட்டு எடுக்கவே இல்லை. ஒரு மெமரிஸாக எடுத்தேன், மெமரேபிளாக இருக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தேன். இது அப்படியே ஒரு vlog-ஆக கன்வெர்ட் பண்ண நல்லா இருக்கும்னு தோணுச்சுன்றதுனால vlog-ஆக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இல்லாத சில இடங்களை வந்து நான் பார்ட் 2-ஆக போட பார்க்குறேன். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல் நோட்டிஃபிகேஷனையும் எனபிள் பண்ணிக்கங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கொல்லிமலை சேலத்துலேருந்து ஒரு 88 கிலோமீட்டர் இருக்குது. நாமக்கல்லேருந்து ஒரு 60 கிலோமீட்டர் 65 கிலோமீட்டரில் இருக்கும். நீங்கள் வந்து சப்போஸ் பைக்கில் வரணுன்னா சேலத்துலேருந்து ராசிபுரம் வந்துட்டு ராசிபுரத்துலேருந்து காலப்பநாயக்கன்பட்டின்னு ஒரு வில்லேஜ் வரும். அதுலேருந்து நீங்கள் நேராக காரவள்ளி அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு மலை ஏறிடலாம். நீங்கள் இன்னொரு வழியும் இருக்குது. இந்த ஆத்தூர் பக்கமாக வந்து முள்ளுக்குறிச்சி அப்படின்ற ஒரு வழியாக வருது. அந்த வழியும் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ஒரு அட்வென்ச்சராக ஒரு இடத்த எதிர்பார்க்கணும் அப்படின்னா இந்த 2 பக்கமுமே சூப்பராக இருக்கும். பட் ரொம்ப ஷார்ட் அண்ட் டைமில் வரணுன்னா இந்த காரவள்ளி வந்துட்டு 71 ஏர்பின் பெண்டை கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், என்ஜாயபிளாக இருக்கும். நிறைய வியூ பாயிண்ட்டை வந்து நீங்கள் இந்த இடத்துல பார்ப்பீங்க. அதுவும் சீசனுக்கு ஏற்ற மாதிரி வந்தீங்கன்னாக்கா அது மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எக்ஸாம்பிள் இப்போது இந்த ஆஃப்டர் அக்டோபர்லாம் இந்த குளிர் காலத்துலலாம் வந்தீங்கன்னா நிறைய மிஸ்டெல்லாம் பார்க்க முடியும் உங்களால். நிறைய மழை, அந்த குளிர்ச்சியெல்லாம் என்ஜாய் பண்ணலாம். இதுவே நீங்கள் சம்மரில் வந்தீங்கன்னாக்கா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தட்பவெப்பம்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். இங்கே நிறைய கெஸ்ட் ஹவுஸ்லாம் இருக்குது. நீங்கள் தங்குறதை பற்றிலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. நிறைய கெஸ்ட் ஹவுஸஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டே பண்ணுறதுக்குலாம் ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே இருக்கும் அப்படின்றாங்க. நிறைய ஃபால்ஸ் இருக்குது இந்த இடத்துல. நிறைய பைக்கர் தான் இந்த இடத்துக்கு வராங்க. ஸோ பஸ்ஸில் வரவங்களோட எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவு தான். இங்கே ஸ்பிரிச்சுவலான ஒரு பிளேஸ், அதாவது இந்த இடம் வந்து ஸ்பிரிச்சுவலுக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. நிறைய கோவில்கள் இருக்குது. இங்கே நிறைய சித்தர்கள்லாம் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிற பகுதின்றதுனால நிறைய கோவில்களுக்காக வரவங்க வந்து பஸ்ஸில் வராங்க. ஸோ நீங்களும் பஸ்ஸில் வரலாம். பஸ்ஸுமே அவைலபிள் இருக்குது. கொஞ்சம் டைம் பஸ்ஸாக இருக்கிறது மட்டும்தான் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அரபலீஸ்வரர் கோவில், மாசி கருப்பண்ணசுவாமி கோவில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எட்டுக்கையம்மன் கோவில், இதெல்லாம் இங்கே ரொம்ப ஃபேமஸ். அதுக்கு நிறைய பெரிய வரலாறுலாம் சொல்கிறாங்க.
நீங்கள் வந்தீங்கன்னாக்கா மறக்காமல் விசிட் பண்ணுங்கள் இந்த இடத்துல. ஸோ இங்கே செம்மேடுன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் வந்து பஸ் ஸ்டாப்லாம் இருக்கும். நியர்பை வந்து ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. சோளக்காடு நீங்கள் ஸ்டார்டிங் அங்கே தான் வருவீங்க. இந்த 71 ஏர்பின் பெண்டை கிராஸ் பண்ண உடனே நீங்கள் சோளக்காட்டுக்கு வந்துடுவீங்க. இந்த இடத்துல நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குது. இந்த மலைவாழ் மக்களோட அந்த சந்தைகள்லாம் இருக்கும். அங்கே நிறைய டிஃப்ரெண்ட்டான ஃப்ரூட்ஸ்லாம் கிடைக்கும். சீசனுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இந்த ஸ்பைசஸ்லாம் அங்கே வந்து கிடைக்குது. கிரைன்ஸ் கிடைக்குது. இதெல்லாமே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய இந்த மூலிகை வகைகள்லாம் வந்து அந்த இடத்துல கிடைக்குது உங்களுக்கு வந்து சோளக்காடு அப்படின்ற ஊரில். பாத்தேரு பாத்தேரு ஒன்றும் வேணாம்.
ஹாய் சொன்னாங்களா அங்கிள்? ம் சரி ம் 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 இப்படி வருது ஒரு மாதிரி பிளாக்வா தெரியுது.
இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்க எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.